1994 நியூயார்க் நகரம். 30 வயதான ஒரு முதலீட்டு மேலாளர் டி.ஒய். ஷா நிறுவனத்தின் உயர்ந்த அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கணினித் திரையில் ஒளிரும் ஓர் ஒற்றை எண்ணை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பங்குச் சந்தையின் விலைகளை பார்க்கவில்லை, வட்டி விகிதங்களை கவனிக்கவில்லை. இயற்பியல் விதிகளை மீறும் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி வளைவை அவர் உற்று நோக்குகிறார். 2300 விழுக்காடு. இதுதான் 1994 ஆண்டின் வசந்த காலத்தில் உலகளாவிய இணையத்தின் ஆண்டு வளர்ச்சி விகிதமாகும். அக்காலத்தில் பெரும்பாலோர் இணையத்தை ஒரு பொழுதுபோக்காகவே பார்த்தனர். ஆனால் ஜெஃப் பேசோஸ் அதில் ஒரு கணித தவிர்க்கவியலாமையை கண்டார். அவர் புத்தகங்களை விற்பதற்காக தனது வேலையை விடவில்லை. வரலாற்றின் மிகப்பெரிய வணிகப் பந்தயத்தை மேற்கொள்ளவே அவர் வெளியேறினார். அந்த 2300 விழுக்காடு அலையை தன்னால் கைப்பற்ற முடிந்தால் வெறும் ஒரு கடையை மட்டும் கட்டப்போவதில்லை, உலகப் பொருளாதாரத்தின் மீதான ஒரு வரியை உருவாக்க முடியும் என்று அவர் நம்பினார். ஆனால் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக அவர் மாறுவதற்கு முன்பு அவர் அனைத்தையும் இழக்கும் நிலைக்குச் சென்றார். அமேசான் என்னும் மாபெரும் இயந்திரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள நீங்கள் ஒன்றை அறிய வேண்டும். ஜெஃப் பெசோஸ் ஒருபோதும் ஒரு சாதாரண விற்பனையாளர் அல்ல. அவர் ஒரு குவாண்ட், அதாவது ஒரு கணித பகுப்பாய்வாளர். டி. ஷா நிறுவனத்தில் மற்றவர்கள் காணத் தவறிய தரவு வடிவங்களை கண்டறிவதே அவரது பணியாக இருந்தது. இலக்கியத்தின் மீதான காதலால் அவர் புத்தகங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நீண்ட வால் என்ற பொருளாதார கோட்பாட்டிற்காகவே அவர் அதை தேர்ந்தெடுத்தார். இணையத்தில் விற்கக்கூடிய 20 பொருட்களின் பட்டியலை பெசோஸ் தயாரித்த போது அவர் புத்தகங்களை தேர்வு செய்ய ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியற்ற காரணம் இருந்தது. அதுதான் தரவு அடர்த்தி. 1994 ஆண்டில் 3 மில்லியனுக்கும் அதிகமான புத்தகங்கள் அச்சில் இருந்தன. அக்காலத்தின் மிகப்பெரிய புத்தகக் கடையான பார்ன்ஸ் அண்ட் நோபிள் கூட அதிகபட்சம் 1,50,000 புத்தகங்களை மட்டுமே கையிருப்பில் வைக்க முடிந்தது. அதாவது உலகின் 95 விழுக்காடு புத்தகங்கள் சராசரி நுகர்வோரின் கண்களுக்கு புலப்படாமலே இருந்தன. இந்த மறைக்கப்பட்ட தேவையை இணையத்தால் மட்டுமே ஒருங்கிணைக்க முடியும் என்பதை பெசோஸ் உணர்ந்தார். இது பௌதீக உலகத்தால் போட்டியிட முடியாத ஒரு வணிக மதிப்பாகும். தனது அச்சத்தை வெல்ல அவர் ஒரு உளவியல் ஆயுதத்தை பயன்படுத்தினார். அதை அவர் வருத்தத்தை குறைக்கும் வியூகம் என்று அழைத்தார். அவர் தனது 80 வயது வாழ்க்கையை மனக்கண்ணில் கண்டார். வால் ஸ்ட்ரீட் வேலையை விட்டதற்காக அவர் வருந்துவாரா? ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இணையம் என்ற புரட்சி உருவான போது அதில் பங்கு பெறாமல் போனதற்காக அவர் வருந்துவாரா? நிச்சயமாக வருந்துவார். எனவே அவர் சியாட்டில் நகருக்குச் சென்றார். அங்கு புத்தக விநியோகஸ்தர்கள் அருகிலும் வரிச் சலுகைகளும் இருந்ததே அதற்கு காரணம். அங்கு ஒரு வாகனக் கூடத்தில் அவர் தனது குறியீட்டை எழுதத் தொடங்கினார். 1997 ஆண்டு அமேசான் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது. இங்குதான் பெசோஸ் தனது பொறியை வைத்தார். தனது புகழ்பெற்ற பங்குதாரர் கடிதத்தில், நான் உங்களுக்கு லாபத்தை காட்ட மாட்டேன் என்று முதலீட்டாளர்களிடம் வெளிப்படையாக கூறினார். வெற்றிக்கு அவர் ஒரு புதிய அளவுகோலை நிர்ணயித்தார். அதுதான் சந்தை முதன்மை. எந்த போட்டியாளராலும் நெருங்க முடியாத ஒரு கோட்டையை கட்டுவதற்காக பணத்தை எரிப்பேன் என்று அவர் கூறினார். அதை அவர் முதல் நாள் என்று அழைத்தார். சிறிது காலம் உலகம் அதை நம்பியது. பங்கின் விலை உயர்ந்தது. ஒரே ஆண்டில் வருமானம் 838 விழுக்காடு அதிகரித்தது. பெசோஸ் ஒரு தீர்க்கதரிசியாக கொண்டாடப்பட்டார். ஆனால் அமேசானை கட்டி எழுப்பிய அதே கணிதம் அதற்கு எதிராக திரும்ப காத்திருந்தது. மார்ச் 2000 .com குமிழி வெடித்தது. நாஸ்டாக் பங்குச்சந்தை தனது மதிப்பில் ஏறக்குறைய 80 விழுக்காட்டை இழந்தது. ஒரே இரவில் $1 டிரில்லியன் செல்வம் ஆவியானது. பெட்ஸ்காம் திவாலானது. வெப்வான் காணாமல் போனது. அமேசான் நிறுவனமும் இதில் தப்பவில்லை. $100 இருந்த பங்கின் விலை வெறும் $6 சரிந்தது. நிறுவனம் தனது மதிப்பில் 90 விழுக்காட்டை இழந்தது. ஊடகங்கள் அவரை தாக்கத் தொடங்கின. இணையத்தின் அரசன் என்று அழைத்தவர்கள் இப்போது அந்த நிறுவனத்தை அமேசான் பாம் என்று அழைக்கத் தொடங்கினர். இங்குதான் ரவி சூர்யா என்ற எதிரி நுழைகிறார். லேமன் பிரதர்ஸ் வங்கியின் ஆய்வாளரான இவர் அமேசான் மீது ஒரு கடுமையான அறிக்கையை வெளியிட்டார். அமேசானின் நிதி நிலைமையை ஆய்வு செய்த அவர், வரலாற்றில் அழிவைச் சந்தித்த சில்லறை வர்த்தக நிறுவனங்களின் அறிகுறிகள் அமேசானிடம் உள்ளன என்று கூறினார். 4 காலாண்டுகளுக்குள் அமேசானிடம் இருக்கும் பணம் தீர்ந்துவிடும் என்றும் அவர் கணித்தார்.
இது ஒரு மரணப் பள்ளத்தாக்கு. விநியோகஸ்தர்கள் பதறினர், முதலீட்டாளர்கள் ஓடினர், நிறுவனத்திற்குள் பயம் பரவியது. ஆனால் பெசோஸ் பாதுகாப்பு தேடி ஓடவில்லை. நிறுவனத்தைச் சுருக்கி லாபகரமான ஒரு சிறிய புத்தகக் கடையாக மாற்ற அவர் முயலவில்லை. பணப்புழக்கத்தின் இயற்பியலை அவர் முழுமையாக நம்பினார். விற்பனை வளர்ச்சி இருக்கும் வரை அமேசானின் எதிர்மறை நடைமுறை மூலதன சுழற்சி பணத்தை உருவாக்கும் என்பதை பெசோஸ் உணர்ந்தார். அவர் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணத்தை உடனடியாக பெற்றார். ஆனால் புத்தக வெளியீட்டாளர்களுக்கு 60 நாட்களுக்குப் பிறகே பணம் செலுத்தினார். அந்த 60 நாட்கள் இடைவெளிதான் அவருக்கு உயிர் மூச்சாக இருந்தது. அவர் கணக்கியல் லாபத்தை புறக்கணித்தார். அது பெரும் நஷ்டத்தை காட்டியது. மாறாக அவர் கட்டற்ற பணப்புழக்கத்தில் முழு கவனத்தையும் செலுத்தினார். அவர் ஒரு கனவு காண்பவராக அல்லாமல் இரக்கமற்ற ஒரு செயல்திட்ட நிபுணராக இருந்ததாலேயே அந்த வீழ்ச்சியிலிருந்து தப்பித்தார். ஆனால் உயிர் பிழைப்பது மட்டும் போதாது. இன்று நாம் காணும் சாம்ராஜ்யமாக அது மாற அமேசானுக்கு ஒரு உருமாற்றம் தேவைப்பட்டது. அது ஒரு கடையாக இருப்பதை நிறுத்திவிட்டு ஒரு இயந்திரமாக மாற வேண்டியிருந்தது. இரண்யயுரது 2 ஆம் ஆண்டு அமேசான் வரலாற்றின் மிக முக்கியமான தருணம் பங்குச்சந்தையில் நடக்கவில்லை. அது ஒரு சுற்றறிக்கையில் நடந்தது. பெசோஸ் தனது பொறியியல் குழுக்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். சாதாரண மக்களுக்கு இது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் இது இணையத்தின் போக்கையே மாற்றியது. இது ஏபே ஆணை என்று அழைக்கப்படுகிறது. விதிகள் எளிமையானவை மற்றும் கடுமையானவை. 1. அனைத்து குழுக்களும் தங்கள் தரவு மற்றும் செயல்பாடுகளை சேவை இடைமுகங்கள் வழியாக மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். 2. குழுக்கள் இந்த இடைமுகங்கள் வழியாக மட்டுமே ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும். மறைமுக வழிகள் கூடாது. நேரடி தரவு இணைப்புகள் கூடாது. 3. அனைத்து இடைமுகங்களும் வெளி உலகிற்கு பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இதன் முடிவு, அந்த சுற்றறிக்கை ஒரு மிரட்டலுடன் முடிந்தது. இதைச் செய்யாத எவரும் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள். இதை அவர் ஏன் செய்தார்? அமேசானின் மிகப்பெரிய தடையே அதன் உள்கட்டமைப்பு சிக்கல்கள்தான் என்பதை பெசோஸ் உணர்ந்தார். ஒவ்வொரு உள்நாட்டுக் குழுவும் மற்றொன்றை ஒரு 3ஆம் தரப்பு வாடிக்கையாளராக கருத வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதன் மூலம் அவர் ஒரு மாடுலர் இயங்குதளத்தை உருவாக்கினார். இந்த உள்நாட்டு கருவிகள் தங்கள் சொந்த பொறியாளர்களுக்கு பயன்படும் அளவுக்கு வலிமையாக இருப்பதை உணர்ந்தபோது அதை ஏன் மற்றவர்களுக்கும் விற்கக்கூடாது என்று அவர்கள் சிந்தித்தனர். இதுவே அமேசான் இணையச் சேவைகள், அதாவது அமேசான் வெப் சர்வீசஸ் ஆக மாறியது. ஆக வால்மார்ட் போன்ற நிறுவனங்கள் அலமாரி இடத்தையும் சரக்கு கையிருப்பையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த போது அமேசான் இணையத்தின் உள்கட்டமைப்பையே கட்டிக் கொண்டிருந்தது. இன்று CIA, நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் உலகப் பொருளாதாரத்தின் பெரும் பகுதியை அமேசான் வெப் சர்வீசஸ் இயக்குகிறது. இங்குதான் ஒரு ரகசியம் உள்ளது. அமேசான் வெப் சர்வீசஸ் தான் அமேசானின் லாப இயந்திரம். 2021ஆம் ஆண்டில் அமேசானின் மொத்த செயல்பாட்டு லாபத்தில் 74 விழுக்காடு அமேசான் வெப் சர்வீசஸ் மூலமே கிடைத்தது. இந்த பில்லியன் கணக்கான டாலர் லாபம்தான் அமேசான் தனது பிரைம் வாடிக்கையாளர்களுக்கு இலவச விநியோகம் வழங்கவும், ஹாலிவுட் திரைப்படங்களை தயாரிக்கவும், செயற்கைக்கோள்களை ஏவவும் உதவுகிறது. சில்லறை விற்பனை கடை என்பது ஒரு முகப்பு மட்டுமே. மேகக்கணிமைதான் அதன் வங்கி. 1997ஆம் ஆண்டு ஜெஃப் பெசோஸை மீண்டும் பாருங்கள். காக்கி நிற கால் சட்டை, நீல நிற சட்டை, ஒரு சாதாரண தோற்றம். இப்போது இன்றைய பெசோஸை பாருங்கள். அந்த மனிதரின் மாற்றம் அந்த நிறுவனத்தின் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. ஒரு சிறிய குழப்பமான புத்தக விற்பனையாளராக இருந்து ஒரு வலிமையான உலகளாவிய தொழில்நுட்ப கட்டமைப்பாக அது மாறியுள்ளது. நீண்ட காலத்திற்கு தவறாக புரிந்து கொள்ளப்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், உங்கள் விமர்சகர்களை விட கணிதத்தை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொண்டால், ஒரு சிறிய வாகனக் கூடத்தில் இருந்தும் ஒரு உலகளாவிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதை ஜெஃப் பெசோஸ் நிரூபித்துள்ளார். அந்த 2300 விழுக்காடு புள்ளி விவரம் ஒரு தொடக்கம் மட்டுமே. ஏபே யானைதான் அதன் இயந்திரம், அதன் விளைவு வரலாறு. மேலும் பல வணிக ரகசியங்களை அறிய மறக்காமல் சந்தா சேருங்கள்.